ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மெக்பாய் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறீங்கன்னா அந்த மேக்ரோன்னு வந்து எல்லா யூடியூபரும் போட்டுட்ருக்காங்க. அது என்னென்னு தான் பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ஐஃபோனில் தான் அந்த மேக்ரோ ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போடுறாங்க. உண்மையிலே மேக்ரோ வந்து எப்படி ஒர்க் ஆகுது, உண்மையிலே ஃபோனுக்கு மேக்ரோ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மற்ற யூடியூபர்ஸ் வந்து எது மேக்ரோன்னு சொல்கிறாங்கன்னு வந்து ஃபஸ்ட் பார்ப்போம். ஒரு யூடியூபர் கிடையாது, மேக்ரோன்னு வீடியோ போட்ட எல்லா யூடியூபரும் இதான் பண்ணுறாங்க. அதே நம்ம பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டிவ் டச்சுக்கு போய்க்க சொல்கிறாங்க. சரி, வந்து இதுக்கு பின்னாடி வந்து தெளிவாக நான் சொல்கிறேன், எனக்கு ஏன் சிரிப்பு வருதுன்னு. இதுக்கு போயிட்டு வந்து அசிஸ்ட் டச் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜெஸ்டரில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோன் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு இந்த ஜெஸ்டர் கண்ட்ரோல் வந்து நம்ம மேலே ஸ்வைப் பண்ணிக்கணும். அந்த சுடுவோம்ல, அந்த சுடுற பட்டன் இருக்க இடத்துல வந்து அந்த ஜெஸ்டர் வந்து நம்ம மேலே வந்து கொடுத்து வச்சுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து அந்த இடத்துல கை வச்சா மேலே ட்ராக் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதான் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் வீடியோ போய் பாருங்கள். அதுக்கு வந்து பேர் வந்து மேக்ரோ, அது வந்து இவங்களே கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன என் பேர் கொடுத்தோன்னா அந்த இடத்துல என் பேர் வந்துடும். அதுமாதிரி நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டர் ஸ்பீடு இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரியான காமெடியான விஷயம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பின்னாடி சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை, இது வந்து அவங்க சொல்கிறதுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லும் வச்சுக்கணும். இந்த செகண்ட்ஸ் வந்து அதிகமாக வச்சுக்கணும் இல்லை குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட்ஸ் வந்து அதிகமாக வச்சுட்டா அது டிலே தான் ஆகும், குறைச்சி தான் வச்சுக்கணும். அதுவுமே அவங்க தப்பாக தான் சொல்கிறானுங்க. ஆனால் இது ஒர்க் ஆகாது. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து நான் டெமோவாக காட்டுறேன், வந்து சும்மா ஒர்க் ஆகுது, அதை வந்து சும்மா சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் வந்து இதை வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுற மாதிரி. இதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேக்ரோன்னு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த இடத்துல நான் ஒரு இடத்துல கை வச்சா நான் 5 வாட்டி ஸ்வைப் பண்ணது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இதாகும். இது வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ளேயே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி கொடுத்துப்பாங்க. கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து அவங்க ஒன்டா படிக்கிற வந்து மோஸ்ட்லி அவங்க வந்து ஹேக்கர் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெய்டு ஹேக்கெலாம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த ஜெஸ்டர் வந்து ஆன் பண்ணிடுறேன், மேக்ரோ வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் என்ன இது ஆன் பண்ணிட்டு போனீங்கன்னா அசிங்கம் தான் படுவீங்க. பாருங்கள், என்னால் நவரவே முடியல. நான் கை வைக்க அந்த இது வந்து தானாக வந்து ஸ்க்ரீனே பிடிச்சிக்கிச்சு, எதுவுமே பண்ண முடியல. எகெயின் வந்து நான் இந்த அவலாம் கொண்டுட்டேன். இப்போ எகெயின் வந்து நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு புரியும். அது மேக்ரோ வந்து எப்படின்னா, நம்ம ஒரு இது கை வச்சதுக்கு வந்து 5 தான் வந்து மேலே ஸ்வைப் பண்ணுற மாதிரி வந்து நம்ம மேக்ரோ செட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் பண்ண எல்லா யூடியூபரும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதை தான் பண்ண போகிறேன் பாருங்கள். எகெயின் வந்து இதை ஆன் பண்ணுற பாருங்க. இங்கே இருக்கேன். கரெக்டாக வந்து அந்த சுடுற பட்டன் இருக்க இடத்துக்குள்ள வந்து நான் வச்சு தான் பண்ணேன் பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் போவோம். ஆனால் வந்து என்னால் நவரவே முடியல, திருப்ப முடியல. கை வைக்க வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லையும் வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. நம்மளால் யூஸ் பண்ணவே முடியல. ஆனால் அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணணும் வந்து ஒன் டாப்லாம் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பானுங்க. ஆக்சுவலாக வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் இது வந்து ஃப்ரீ ஃபயருக்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அசிஸ்டி டச்சுனா என்னென்னு பார்த்துருவோம். அசிஸ்டி டச்சுனா பழைய ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பட்டன் இருக்கும். அது ஒர்க் ஆகாமல் போன சமயத்தில் வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஷார்ட்கட் மாதிரி குயிக் பால் மாதிரி சைடில் வந்துருக்கும். நம்ம வந்து ஹோம் பட்டன் போகிறதுக்காக இருந்தாலும் ஃபோன் லாக் பண்ணுறதுக்காகவும் பட்டன் அமுக்காமல் இது ஈஸியாக வந்து இதிலே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணது தான் இது. நீங்கள் ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணாலுமே இது மாதிரி குயிக் பால் சைடில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணது தான் இது. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இதில் வந்து மேக்ரோ யூஸ் பண்ணலாம், வந்து ஹேக் பண்ணலாம், ஒன்டா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா யூடியூபர்ஸும் உருட்டிகிட்டு இருக்காங்க. வந்து சுத்தமாக புரியல. அதே நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லும் பார்க்குறாங்க. வந்து நார்மலாக ஐஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். பட் தெரிஞ்சும் வந்து எப்படி வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு புரியல. ஆக்சுவலாக இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து ஜஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஜஸ்ட் வந்து லேண்ட்ஸ்கேப்லேயே வச்சு மேலே 2 ஸ்வைப் மட்டும் பண்ணிட்டு வந்து இதுக்கு வந்து நான் ஸ்வைப் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம், அதில் அவங்க மேக்ரோன்னு கொடுத்து இப்படி ஏமாற்றிருக்கானுங்க. நம்ம ஸ்வைப்னு கொடுத்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம யூடியூப் போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணிடுறேன். கஸ்டம்ஸில் போய் மேக்ரோ அதை வந்து ஸ்வைப்புங்கிறத ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் கை வச்சேன்னா அதுவே வந்து ஸ்வைப் பண்ணி மேலே தூக்கும். நான் வந்து மேலே தூக்க தேவையில்லை, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா ஸ்வைப் பண்ணி ஆட் மட்டும் பண்ணிக்கோங்க. நீ வந்து ஸ்க்ரீனை தொட வந்து அடுத்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம வந்து கையை மேலே தூக்கி வந்து வேலை கொடுக்காம ஈஸியாக வந்து முடிச்சுக்கிறதுக்கு வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அசிஸ்டிவ் டச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு அது போயிடும். சிம்பிளாக வந்து ஹோம் பட்டன் இல்லாத நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம், மற்றபடி ஷார்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களால் வந்து மேக்ரோ வந்து யூஸ் பண்ண முடியாது. எல்லா யூடியூபர்ஸ் வந்து இது வந்து மேக்ரோ யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக மேக்ரோ அப்படின்னா என்னென்னு வந்து இப்போ நம்ம பார்ப்போம். வாட் இஸ் மேக்ரோ? மேக்ரோங்கிறது நம்ம வந்து பிசியில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், மொபைல்லாம் யூஸ் பண்ண முடியாது. மேக்ரோ பார்த்திங்கன்னா ஒரு பட்டனை வந்து நம்ம வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதில் டபிள்யூங்கிற பட்டன் இருக்குன்னா அதை ஷூட் பண்ணுறதுக்கும், அதே டபிள்யூங்கிற கீபோர்டில் வந்து அந்த டபிள்யூங்கிற கீக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூட் ப்ளஸ் வந்து சிட்டிங் இல்லை வந்து ஸ்கோப் இன் அவுட் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒரே பட்டன் அமுக்கிறப்போ வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம ஸ்கோப்பும் விழுந்துடும், அதே நேரத்தில் புல்லட்டும் போகும்.
அதேமாதிரி ஒரே பட்டன் அமுக்கிற பார்த்திங்கன்னா ஸ்கோப் அவுட் ஆகும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கன்று ஸ்விட்ச் ஆகும். இதே தான் இந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து மேக்ரோன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரீ ஃபயருக்கு மட்டும் கிடையாது. விண்டோஸில் வந்து எம்எஸ் வேர்டு இது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வந்து மேக்ரோன்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. மேக்ரோ வந்து ஒரு கீயை வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே டைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு கீயை வந்து அமுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃபுல் வேர்டு வந்துடும். இதுமாதிரி மேக்ரோ வந்து நிறையா விதமாக இருக்குது. நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால வந்து சொல்கிறேன். மேக்ரோங்கிறது வந்து பிசிக்கு மட்டும்தான். இதுமாதிரி ஒரு கீயை வந்து நம்ம மல்டிபிள் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பேர் மட்டும்தான் மேக்ரோ. இப்படி இதை யூஸ் பண்ணி தான் வந்து நமக்கு தெரிஞ்ச B2K இதுமாதிரி நிறையா இப்போ ரீசெண்ட் நிறைய பேர் AW வந்து ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒரு கீயை வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் வந்து ஷூட் பண்ணுறதுக்கும் ஸ்கோப் இன் அவுட் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளால ஒரே நேரத்தில் 2-3 விரல் தேவைப்படும். 5 ஃபிங்கர் 4 ஃபிங்கர் பண்ணுறோம். அது வந்து ஒரே பட்டனில் பண்ணுறதுக்கு பேர் தான் மேக்ரோ. இதான் ஆக்சுவலி மேக்ரோ. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். மேக்ரோனா என்ன வந்து மொபைல் மேக்ரோன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நிறைய மொபைல்ஸ் வந்து மேக்ரோ இருக்குது, ஐஃபோனுக்கு மேக்ரோ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் போகிறாங்க. இனிமேல் அது நம்ம வேண்டாம், உங்களுக்கு நம்புறது உங்கள் இஷ்டம், ஆனால் அது வேஸ்ட்டு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேக் பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஹேக் ஃபைல், ஆண்ட்ராய்டு ஹேக் ஃபைல் தெரியும். ஹெட்ஷாட் ஹேக்கு எல்லாம் வந்து செவத்துக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியும். அந்தமாதிரி மோனோக்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமாதிரி ஹேக் அதுமாதிரி நிறையா இருக்குது. இந்த ஐஃபோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பெய்டு ஹேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இருக்குது. அதை பற்றி வந்து ஒரு சின்ன கிளிப் போடுறேன். இதோட வந்து எக்ஸ்பிளைனாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு சின்ன வந்து கிளிப்பு வந்து அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐஃபோனுக்கு போடுறேன். மோஸ்ட்லி இது யாரும் யூஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா இந்த வீடியோக்கு வந்து நிறைய லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட்டில் வந்து சென்சி இல்லை பேனல் இந்த எது வேணாலும் போடலாம். அது வந்து ரெஜிடின்னு சொல்லுவாங்க, இல்லை ஐஃபோன் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்திங்கன்னா ஆன்டி பேன் ஹேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேன் ஆக மாட்டோம், ஆனால் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெட்ஷாட் அப்படி போகாது. 60% உங்களுக்கு வந்து ஹெட்ஷாட் ரேட் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து என்னோட அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் வரும். அது வந்து டீட்டெயிலாக வந்து எப்படி வந்து யாராலையும் இது வாங்க முடியல. நிறைய பேர் வந்து சில பேருக்கு மட்டும் தான் தெரியுது. இது வந்து என்னோட அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக போடுறேன். மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு கமெண்ட் போட்டு வச்சுருங்க. இந்த வீடியோட ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன். ஓகே, எஸ், பாய்.